அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி என்பதற்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு சனி பகவான் கும்பராசியில் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார். இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிலாம் வரமாட்டார். கும்பராசியிலேயே சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். தற்போது கும்பராசியில் சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார். கும்பராசியில் சனி நவாம்ச கட்டத்தில் கும்பத்திலிருந்து மகரம் தனுசு வரை பின்னோக்கி நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் சனி. அஷ்டம பாக்கியாதிபதி 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் உங்களுக்கு பாக்கியத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 3 ஆண்டு காலமாக மிதுன ராசி என்பதற்கு அஷ்டம சனி நடைபெற்றது. பெரும்பாலும் அஷ்டமத்திலே சனி பகவான் அமர்ந்தால் உடலில் உயிர் மட்டும்தான் இருக்கும். கடன், பகை, நோய், வழக்கு, வெள்ளங்கம் இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளையும் சனி பகவான் கொடுத்து விடுவார். பாக்கியத்திலே இருந்து சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி மீண்டும் அஷ்டமத்திற்கு செல்வது போல் மீண்டும் இன்னொரு 140 நாட்கள் மிதுன ராசி என்பதற்கு அஷ்டமச்சனி வருவது போல். பாக்கியத்திலே சனி பகவான் வக்கரம் அடையும் போது தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அல்லது தந்தை வழி உறவுகளிடம், சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகளிடம் பகை, விரோதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி என்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து உங்களுடைய பேச்சில் தன்மை வேண்டும். பெரியோர்களிடம் மதிப்பு மரியாதை கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். பாக்கியாதிபதி பின்னோக்கி சஞ்சாரம் செய்யும்போது அவருடைய 7ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழும். மிதுன ராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 4.5 மாத காலம் உங்களுடைய குடும்ப உள் விவகாரங்களை, குடும்ப ரகசியங்களை, குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கும். எவ்வளவோ கடன் இருக்கும். கணவன் மனைவிக்குள் எவ்வளவோ இருக்கும். இந்த குடும்ப உள் ரகசியங்களை நண்பர்களிடம், உறவினரிடம், தெரிஞ்சவங்களிடம், மற்றவர்களிடம் பேசாமல் இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது. சனி பகவான் பின்னோக்கி 2ஆம் வேட்டை பாரு செய்யும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாரையும் எடுத்தறிந்து மிதுன ராசி அன்பர்கள் பேசாதீங்க. பகை விரோதியாக நினைக்காதீங்க. எல்லா விஷயங்களிலும் முன் யோசனையுடன் செயல்படுங்க. நீங்கள் முன் யோசனை இல்லாமல் எடுத்தெறிஞ்சு வெட்டி வெடுக்குன்னு பேசுனீங்கன்னா உறவுகளுடன், சொந்த பந்தங்களுடன் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்தின் மேல் விழும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், மண் சார்ந்த, பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஓரளவு உங்கள் உழைப்பின் மூலம் ஆதாயம் பெறலாம். ஏன்னா அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, கண்டகச்சனியாக இருந்தாலும் சரி, நாம் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கும்போது சனி பகவான் அவரே மனம் இறங்கி கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்தை சனி பகவான் பாரி செய்யும்போது மிதுன ராசி என்பர்கள் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக சிறப்பு. நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகளுடன் தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், கூட்டாக தொழிலோ, வியாபாரமோ, வர்த்தகமோ, ஏற்றுமதியோ, இறக்குமதியோ செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொய் இல்லாமல் உண்மையை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். நீங்கள் குறுக்கு வழியாக இப்படி போய் இப்படி போனோம்னா சீக்கிரம் முதலாளி ஆயிடலாம், சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு குறுக்கு வழியை நாடும்போது நண்பர்களுக்குள் விரோதம் வரும். தொழில் பார்ட்னர்கள் வழியில் சங்கடங்கள், பிரச்சனைகள் வரும். மிதுன ராசி என்பர்கள்
நேரு வழியை கடைபிடிங்க. உண்மை, நீதி, நியாயத்தை கடைபிடிங்க. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 6ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் விழும். அப்போ உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய நிலை வரும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு 4½ மாத காலம் விட்டு பிடிப்பது நல்லது. கடந்த காலம் பல வருடமாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய சட்ட சிக்கல் சில பேருக்கு நீங்கும். பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை அடைத்திட்டு அந்த சொத்து பத்திரங்களை வாங்கிட்டுடலாம். சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்கரமடையாமல், அஸ்தங்க நீசமடையாமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் இந்த வக்கர சனி பெயர்ச்சி பலனால் பெரிய அளவு உங்களுக்கு பாதக பலன்கள் வராது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து கெட்டு இருந்தார் என்றால் சொந்த பந்த உறவுகளிடம் பகை, அண்ணன் தம்பியிடம் பகை, நிலபுல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம், சட்ட சிக்கல், சுற்றி இருப்பவர்களிடம் பகை, இப்படி சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது கடன் பிரச்சனை, எண்ணற்ற தொந்தரவுகள், சங்கடங்களை சனி பகவான் கொடுத்து விடுவார். மிதுன ராசிக்கு பாக்கியாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி என்பவர்கள் குடும்ப பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும். தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்பும் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இதுவரை வேலை இல்லாத இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பொறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. பாக்கியாதிபதி அஷ்டமத்திற்கு செல்லும்போது உங்கள் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் மிதுன ராசி என்பவர்கள் மிகுந்த கவனம், அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு கலத்தர தொழிஸ்தானாதிபதி குருபகான் 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். இவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்கரமடைந்து வக்கர நிவர்த்தியாகக்கூடிய ஒரு மாதத்துக்கு முன்னாடி குரு பகவான் வக்கரமடைகிறார். குரு வக்கரமடையும் போது மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், கம்யூனிகேஷன் தொடர்பு, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர், உங்களை சந்திக்க வரக்கூடிய நபர் எல்லாமே நல்லாயிருக்கும். முதல் 4 மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக யாரிடமும் ஏமாறாமல், யாருக்கிட்டையும் பணம் கடனாவோ கைமாத்தாவோ கொடுக்காமல் வாங்காமல் இருப்பது மிதுன ராசி என்பளுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் மிக கவனமாக இருங்க. அதன் பிறகு குரு பகவான் வக்கரமடையும் போது உங்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் தீரும். பாக்கியாதிபதி சனி பகவான் வக்கரமடையும் போது தந்தையிடமும் தந்தை வழி உறவுகளிடமும் மிதுன ராசி என்பர்கள் பார்த்து பக்குவமாக பேசணும். இல்லைன்னா உறவுகளுக்குள் சங்கடங்கள், விரோதங்கள், பகை வந்துடும். மிதுன ராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 4½ மாத காலம் குடும்ப பெரியோர்களிடம் மதிப்பு மரியாதை கொடுத்து, உங்களை விட வயதான பெரியவர்களிடம் மதிப்பாக, மரியாதையாக பேசி பழகுவது மிதுன ராசி என்பளுக்கு நல்லது. இல்லைன்னா சனி பகவான் குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார். பாக்கியாதிபதி சனி பகவான் வக்கரமடையும் போது நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. சகல பாக்கியங்கள் சனி பகவான் மூலம் வரும். சங்கடங்கள் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.